SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். செம்மணி படுகொலைக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் அமைதியின்மை. AI பாவனையால் இலங்கையில் மனநலம் பாதிப்பு, திடுக்கிட வைக்கும் தகவல். வெள்ளை வேனில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவன். சந்திரசேகர் அர்ச்சனா இடையே வாக்குவாதம். நாட்டின் சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை, வெளியான முக்கிய அறிவிப்பு. அமெரிக்காவில் விடுக்கப்பட்டுள்ள பயங்கர எச்சரிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மெனோ கணேசனும் கட்சியின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தை பேரணியாக முன்னோக்கி நகர்த்த முற்பட்ட வேளை போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு அமைதியின்மை ஏற்பட்டது. தற்போது போராட்ட களத்தில் கலகமடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு புகையிரத நிலையம் ஒன்றிற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பினரால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் சிவில் சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பினர் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இதற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியமையும் குறிப்பிடத்தக்கது. AI பாவனையால் மனநலம் பாதிப்படைவதாகவும் அது தற்போது வரை வெளியாகாமல் உள்ளது என்றும் மனநல வைத்தியர் தனுஜ மகேஷ் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி சேவையொன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு கூறினார். AI செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் இலங்கை மக்களுக்கு சரியான புரிதல் இதுவரை வழங்கப்படவில்லை. அதன் பாவனை தொடர்பான சட்டம் உருவாக்கப்படவில்லை. நாம் அது தொடர்பில் அவசரமான செயற்பாட்டில் இறங்காவிட்டால் எமது சந்ததிகள் பாரிய மனநல நெருக்கடிக்கு உள்ளாகலாம். சிகிச்சைக்காக வந்து பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தனது காதலி தன்னை விட்டு போய்விட்டதாக அழுது கொண்டே வந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் மாணவன் தன் உயிரை மாய்க்கும் மனநிலையில் இருந்தார். பின்னர் நான் கதைத்த போதுதான் அந்த AI கொண்டு உருவாக்கப்பட்டது. அதன் சாஃப்ட்வேரில் ஏற்பட்ட பிரச்சனையில் அழிந்துள்ளது. இதேவேளை உயர்தரம் கேட்கும் மாணவியொருவர் நள்ளிரவு 12 மணிக்கு வெளியே ஓடியதாக அவர்களின் பெற்றோர் அழைத்து வந்தனர். மற்றொரு மாணவியிடம் கதைத்த போது அம்மா திட்டியதால் என் நண்பன் சொன்னதை கேட்டு வெளியில் சென்றேன் என்றார். விசாரித்ததில் AI சாட் பாக்ஸ் கூறியதை கேட்டு இவ்வாறு செய்துள்ளார். இவ்வாறு பல சம்பவங்கள் இலங்கையில் நடந்துள்ளன. AI ஒரு பணியாளராக பயன்படுத்தினால் உங்களுக்கு பல நன்மைகளை பயக்கும். அதை உங்களுக்கு மேலானதாக கருத வேண்டாம் என்றும் அவர் கூறினார். பிலியந்தலை தேசிய பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவன் வெள்ளை வேனில் வந்து ஒரு குழுவினரால் கடத்தி செல்லப்பட்டுள்ளதாக ககாதுடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். தரம் 11 கல்வி கற்கும் மாணவன் நேற்று மாலை 4 மணியளவில் மேலதிக வகுப்பிற்கு செல்வதற்காக சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேலும் கடத்தப்பட்டதாக கூறப்படும் 15 வயது மாணவன் ரத்னபுரி பகுதியில் வெள்ளை வேனில் இருந்து குதித்து தப்பிச் சென்றுள்ளதாக ககாதுடுவ போலீசார் தெரிவித்தனர். போலீசார் வேனையும் சிறுவனையும் கடத்தியதாக கூறப்படும் நபர்களையும் கைது செய்வதற்காக விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தேவையற்ற விடயங்கள் பேசப்பட்டதே அதிகம் என்றும் இவ்வாறான கூட்டம் இதுவாகவே இறுதியாக இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டது குறைவு என்று அமைச்சர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுவரை காலமும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்ட விடயங்களை பற்றி பேசிய சந்தர்ப்பங்களை மிகவும் குறைவாக காணப்படுகின்றன. இதுவரை காலமும் அவதானித்ததன்படி குறிப்பிட்ட சில விடயங்கள் மட்டுமே மீண்டும் மீண்டும் பேசப்படுகிறதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. கண்டி வலய கல்விக்குட்பட்ட பாடசாலைக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி எசல பெரகராவை முன்னிட்டு இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை 2ஆம் தவணை விடுமுறைக்காக பாடசாலைகள் மூடப்படும் என்று கண்டி வலய கல்வி அலுவலகம் அறிவித்துள்ளது. கண்டியில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு 2ஆம் தவணை விடுமுறைகள் ஆகஸ்ட் 8 முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை வழங்கப்படுவதோடு முஸ்லிம் பாடசாலைகள் ஆகஸ்ட் 20 முதல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். அமெரிக்காவின் அலாஸ்கா நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அலாஸ்கா நகரங்களில் நேற்றைய தினம் பகல் 12:37 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 7.3 ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
அலாஸ்காவில் உள்ள செயின்ட் பாயிண்ட் தீவுக்கு 87 கிலோமீட்டர் தொலைவில் மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சிறிய அளவிலான பல நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக 5.2 ரெக்டர் அளவில் மற்றொரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. அலாஸ்கா மாகாணத்தில் உள்ள பல்வேறு நகரங்களில் நிலநடுக்கம் உணரப்பட்ட நிலையில் உயிர் சேதம் அல்லது பொருள் சேதம் பற்றிய தகவல்கள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க அரசு வெளியிடவில்லை. சுனாமி எச்சரிக்கை அலாஸ்காவில் உணரப்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து தெற்கு அலாஸ்கா மற்றும் அலாஸ்கா பெனின்சுலா பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. செயின்ட் பாயிண்ட் கடற்கரை பகுதிகளில் அதிகபட்சமாக 6.1 சென்டிமீட்டர் அளவுக்கு சுனாமி அலைகள் எழுந்தது. 2 மணி நேர கண்காணிப்புக்கு பிறகு சுனாமி எச்சரிக்கையை தேசிய சுனாமி எச்சரிக்கை மையம் திரும்பப் பெற்றது. இருப்பினும் அலாஸ்கா கடற்கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அலாஸ்கா மாகாணம் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பசிபிக் வலயத்தில் அமைந்துள்ளது. இதுவரை அதிகபட்சமாக கடந்த 1964 ஆண்டு 9.4 ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. கடந்த ஜூலை 2023 ஆண்டு அலாஸ்கா பெனின்சுலாவில் 7.3 ரெக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி படுகொலைக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் அமைதியின்மை. AI பாவனையால் இலங்கையில் மனநலம் பாதிப்பு, திடுக்கிட வைக்கும் தகவல். வெள்ளை வேனில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவன். சந்திரசேகர் அர்ச்சுனா இடையே வாக்குவாதம். நாட்டின் சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை, வெளியான முக்கிய அறிவிப்பு. அமெரிக்காவில் விடுக்கப்பட்டுள்ள பயங்கர எச்சரிக்கை.